உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையா உழைச்சிக்கிட்டே இரு, வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உன் பின்னாடி வரும். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் என்ன படிச்சிருக்காரு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்துல் கலாமோட பள்ளி பருவத்துல அவரு ராமேஸ்வரத்துல இருக்கிற ஒரு செயின்ட் ஜோசப் பள்ளியில தொடக்க கல்விய அவரு படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பசுவன் துறை உயர்நிலை பள்ளியில அவர் உயர்நிலை பள்ளிய படிச்சு முடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அவரோட கல்லூரி பருவத்துல பாத்தீங்கன்னா கல்லூரி திருச்சிராப்பள்ளி பக்கத்துல தூய வளனார் கல்லூரி அப்படிங்கறதுல இயற்பியல் பட்டம் ஒரு பெற்றிருக்கிறார். அப்புறம் சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில பாத்தீங்கன்னா விண்வெளி பொறியியலில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார். விண்வெளி பொறியியல்ங்கிறது ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பத்தி. அதை கூட நீங்க போய் பார்க்கலாம். மேற்படி அவரு மேற்படிப்பு என்ன படிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஐஐடியில ஏரோநாட்டிக்கல் பொறியியல் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கார் காரக்பூர்ல. இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா அவர் கல்வியில சிறந்து விளங்கினாருங்கிறது மட்டும் இல்லாம அவரு விண்வெளியிலையும் விண்வெளி பொறியியல் அதாவது ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ்ல ஆழ்ந்த கவனத்தை செய்திருக்க. அதுவே அவருக்கு பிற்காலத்துக்கு சாதனை பண்றதுக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சிருக்குது. கூடுதல் தகவல் இப்போ கலாம் சுயமா கல்வி கற்கக்கூடியவர். அவர் டிபெண்ட் பண்ணி இல்லாம பல தலைப்புகள்ல பல புத்தகங்கள்ல ஆர்வத்தோடு படிக்கக்கூடியவராக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவர் பல மொழிகளையும் அவர் பேச கத்துக்கிட்டார். இப்போ கலாம் பள்ளி படிக்கும் போது அவரது குடும்பம் ரொம்ப வறுமையில் இருந்திருக்குதுங்க. படிக்கும்போது அவர் பணம் கட்ட முடியாததுனால அவரு செய்தித்தாள்களை வித்து பணம் சம்பாதிச்சாரு. இந்த தகவல் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது அப்படின்னா இது போல வேற என்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். எல்லாமே அவருக்குள்ள இருந்ததுதான். அதை வெளியே கொண்டு வந்த கருவி மட்டும்தான் நான். மகிழ்ச்சி. என் அழைப்பை ஏற்று இங்கே வந்த மாமனிதர்களுக்கு என்னுடைய நன்றி.